வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மாபெரும் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். இது நமது பிரம்ம ஜோதிடம். இந்த பிரம்ம ஜோதிடம் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணமே, படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் யாரால் படைக்கப்பட்டது? பிரம்மனால். அவர் தான் தலையெழுத்து எழுதி வச்சுருக்கேன். அப்பேற்பட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் அவங்க பிறப்பின் போது ஏற்படக்கூடிய அந்த கிரகநிலைகள் தான். அப்போ அந்த கிரகநிலைகளை நம்மளால் மாற்றி வாழ்க்கையில் வசந்தமாக வாழ முடியுமா அப்படின்னா, மிகப்பெரிய நீண்ட நாள் ஆராய்ச்சி. ஒரு 12 வருடம் நான் இந்த ஜோதிடத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிச்சி இப்போதான் முழுமை அடைஞ்சிருக்கு. ஒரு 6 மாதமாக சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் இந்த விஷயத்தை செஞ்சு நான் எல்லாம் இப்போ ஒரு 160 கிளைண்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் இப்போது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வந்திருக்கேன். உங்களில் யாருக்கேனும் எல்லாருக்கும் தான் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை திருமண தடையாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழிலில் சரியான முன்னேற்றம் இல்லாமல் கடன் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை புகழ் இல்லாமல் ஒரு கஷ்டப்படலாம், இல்லை எதை எடுத்தாலும் விரைய செலவுகளாக ஏற்பட்டு கஷ்டப்பட்டு விபத்து, கடன், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். இல்லை எல்லா காசும் ரொம்ப வசதியாக இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு பணம் வச்சுருந்தோம் சரியான இடத்துல வீடு கட்ட முடியல, ஒரு சரியான வாகனம் வாங்கி சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். சரிங்களா? எப்பேற்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளுடைய பிரம்ம ஜோதிடத்தின் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். அதுதான் தலையெழுத்தை மாற்றும் ஜோதிடம். அதுதான் பிரம்ம ஜோதிடம். பிரம்மன் தான் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறார். அப்பேற்பட்ட தலையெழுத்தையும் இந்த ஜோதிடத்தின் மூலமாக மாற்றி உங்களை வாழ்க்கையில் வசந்தமாக்குவது தான் இந்த பிரம்ம ஜோதிடத்தின் தலையாய பணியாகும். சரிங்களா? இப்போது அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது பூமியில் எல்லா கதிர்வீச்சும், எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சும் விழுது. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அதாவது நவக்கிரக கோயில்கள், மற்ற கிரக கோயில்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அப்போது அந்த இடங்களில் ஏன் கட்டி வச்சாங்கன்னா, கிரகங்களுடைய கதிர்வீச்சு அந்த இடங்கள்லாம் விழுகுது, அதனால் அங்கே போனால் சரியாகும் அப்படின்னு கட்டி வச்சாங்க. இப்போது அந்த இடங்களில் போனால் சரியாகும் அப்படின்னு கட்டி வச்சாங்க இல்லையா? அப்போது தினம் அந்த ஒரு தடவை போனால் சரியாகுமா, இல்லை எத்தனை வாட்டி போனால் சரியாகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை போனால் சரியாகும். இப்போது போய்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அது நடைமுறைக்கு சாத்தியமாக இப்போதைக்கு இந்த காலத்தில் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்து இருக்கும்போது தான் அப்போ தோடிச்சு எனக்கு அந்த இடங்களில் என்ன அந்த கதிர்வீச்சு எதில் விழுகுது? மண்ணில் விழுகுது. அந்த மண்ணை நம்ம ஏன் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு ஆராய்ச்சியாக கண்டுபிடிச்சேன். அப்போது கண்டுபிடிக்கும்போது நல்ல பலன் ஏற்பட்டுச்சு. 100% சக்ஸஸ் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணி, ஒருத்தருக்கு 7.5 கோடி கடன் ஆகி ஒரு தொழிலில் லாஸ் ஆகி வந்தார். இப்படி இருக்குது, நான் என்ன செய்கிறது, கொண்டு வாழவா சாகவா அப்படின்னு வந்தார். ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அவருக்கு தொழில் கிரகமான தொழில் 10ஆம் இடம் பலமிழந்து காணப்பட்டுச்சு. அப்போது அவருக்கு 10ஆம் இடம் பலமிழந்து காணப்பட்டதுனால தான் அவருக்கு தொழிலில் நஷ்டமும், 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுனால கடன்
கடனும் ஏற்பட்டு பொருளாதார சீரழிவு ஏற்பட்டு போச்சு. அப்போ லாபமும் இல்லை, 11ஆம் அதிபதியும் சரியாக இல்லை. அப்போ லாபமும் இல்லை, புகழும் இல்லை, ஊரா பேச்சுக்கு ஆளாயிட்டார். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அவருக்கு 10ஆம் அதிபதியோட கிரகங்கள் 6ஆம் அதிபதியோட கிரகங்கள் 11ஆம் அதிபதியோட கிரகங்கள் அங்கே நிற்கிறவங்க பார்க்குறவங்க யார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு எந்த ஊர்களிலெல்லாம் இந்த கிரக கதிர்வீச்சுகள் எல்லாம் எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் விழுகுது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருட காலம் ஆராய்ச்சி பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த இடங்களெல்லாம் வந்து கிரகங்கள் அது விழுகுது அப்படின்ட்டு கிராஸ் ஆகி போகும்போது அந்தந்த இடங்களில் விழுகுது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சி எடுத்து அந்தந்த ஊர்களில் விழுகுது அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சேன். அப்போது அந்த இடங்களெல்லாம் இவருக்கு 10ஆம் அதிபதி யார், 6ஆம் அதிபதி யார், 6ஆம் இடத்துல யார் நிற்கிறா, 10ஆம் இடத்துல யார் நிற்கிறா, 11ல் யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்து அந்த இடங்களில் போய் மண் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அவர் வீட்டில் வச்சு டெய்லி இதை வந்து ஒரு முறை இருக்குது, அந்த முறைப்படி அவர் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே வர சொன்னார். அந்த முறையின்படி அவர் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட நலிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாகி வளர்ச்சியட ஆரம்பிச்சிச்சு. எங்கெங்கே பணம் வரலையோ அங்கேருந்தெல்லாம் பணம் வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு 3-4 மாதத்தில் அந்த 7.5 கோடி கடனை கட்டிட்டார். ப்ளஸ் அவர் வந்து நல்லாயிட்டார். அவர் ஒரு சந்தோஷமாக வந்து நம்மளுக்கு எல்லாம் மான மரியாதையோட நல்ல ஒரு இதை பண்ணிட்டு போனார். அது இன்னும் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே மாதிரி இப்போ ஒரு 160 கிளைண்ட்டுக்கு மேலே நான் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 6 மாத காலங்களில் ஒரு 160 கிளைண்ட்டை வந்து நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் எல்லாருக்குமே வந்து 100% சக்ஸஸ் ஆகுது. ஒருத்தர் திருமண தடைன்னு வந்தார். அப்போது 7ஆம் அதிபதி என்ன அப்படின்னு பார்த்து 7ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இல்லை. அப்போ 7ல் யார் நிற்கிறா பார்த்தா அவரும் சரியில்லை. அப்போது அங்கே எந்த இடங்களில் போகணும், அந்த மண்ணை எடுங்க அப்படின்னு வந்து அவரை தொட்டு இது பண்ண சொன்னேன். 25 நாள் தாங்க. 25 நாளில் அவருக்கு திருமணம் கைகூடிச்சு, நல்ல வரன் அமைஞ்சு நல்லா இப்போ இது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. 2ஆம் இடத்தையும் பார்த்து நல்லா இது பண்ணி விட்டேன். குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து வீடு கட்ட சரியில்லாமல் அமைப்பாக இருந்தது. வீடு கட்டணும், ஆனால் சரியான இடம் அமையலை அப்படின்னு வந்தார். அப்போது 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்து 4ஆம் அதிபதியோட தொடர்புடைய கிரகங்களை பார்த்து அதை அந்தந்த ஊர்களில் போய் மண் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வீட்டில் ஒரு முறை இருக்குது. அதன்படியே அவரும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். கரெக்டாக 42 நாளில் அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்து வீடு இது இடம் அமைஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி நல்ல முன்னேற்றமாக இருக்குது, நல்ல வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சார், பால் காய்ச்சா கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அது மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லுவேன். ஒரு 120 கிளைண்ட் இருக்குது. நான் சொன்ன இந்த வீடியோ ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அதனால் சாம்பிளுக்கு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலையும் தொழில்னாலையும் இல்லை குடும்பத்திலும் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படின்ற பிரச்சனை, நோய் நொடியினால் பிரச்சனை, ஒரே தொடர்ந்து மருத்துவ செலவு ஒருத்தருக்கு. அவருக்கு என்ன பண்ணேன், 6ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் இடம் போச்சு. அப்போது எதை ஆக்டிவேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த கிரகங்களுடைய இடங்களில் போய் மண் எடுத்துகிட்டு வந்து அதிலே படுக்க வச்சுட்டேன். அவரை கரெக்டாக 18 நாள் படுத்தே இருந்தார். என் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது இங்கே படுத்துருங்க அப்படின்னு. 19ஆம் நாள் எழுந்திரிச்சு நல்லா ஆகிட்டாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக ஆகிட்டார். அவரே வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தோம், இதை பண்ண கரெக்டாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாரு. ஓகே, அப்போ இதை நம்ம இந்த மக்களுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை, தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், நண்பர்கள் பிரச்சனை, அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது நம்மகிட்ட. எந்த கிரகங்களை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு விவரமாக ஒரு 12 வருட கால ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் அதை பயனடைஞ்சு அதை பெற்று பயனடைஞ்சு நல்லா இருக்க நீங்கள் பாருங்கள். உங்களுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கு கொண்டு போங்க. வேறு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும். நம்ம பிரம்ம ஜோதிடம் மூலமாக உங்களை இந்த நிகழ்ச்சியில் கண்டு நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொன்ன விஷயங்களை என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 7708801839. திரும்ப சொல்கிறேன், 7708801839 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனையில் குறைந்த நாளில் மிக தெளிவாக எந்த பரிகாரமும் செஞ்சும் சக்ஸஸ் ஆகாதவங்க கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு நான் தீர்வு கொடுக்குறேன். 100% வெற்றி உறுதி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.